வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தோம் இல்லைங்களா? ஆமாம். 15 நாள் ஐபி ட்ரீட்மெண்ட், தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம். என்ன கம்ப்ளைண்ட்டுக்காக வந்திருந்தோம், இப்போ எப்படி இருக்கும்? ஓகே சார், ஆல்ரெடி வந்து டிஸ்க் வெஜ் கம்ப்ளைண்ட்டுக்காண்டி வந்துருவோம் அப்படின்னு சிஎப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரிங்க. அதிகமான பிரச்சனை, அதிகமான கால் வலி, முடி வலி, அதனால் வந்திருந்தேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிருக்கு சார். சரி. இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட், உங்கள் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குது. எல்லாரும் அதே மாதிரி ஐபியில் பார்க்குறவரும் அருமையாக பார்க்குறாப்புல. சரி. இந்த பெயின் எவ்வளோ நாளாங்க இருந்தது? பெயின் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 6-7 மாதமாகவே அந்த பெயின் இருக்குது சார். இதுக்கு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்? ஸ்டார்டிங்கில் நான் அந்த ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் அது பார்த்தேன், சரியாக வரல. காரைக்குடியில் பார்த்தேன், சரியாக வரல. அப்புறம் ஃப்ரெண்டு மூலியமாக உங்களோட இன்ட்ரோடியூஸ் கிடச்சி இங்கே வந்து பார்த்து இப்போ இந்த எம்ஆர்ஐலாம் எடுத்துருந்தோம், சிங்கப்பூர்ல எடுத்தோமா? இல்லை காரைக்குடியில் எடுத்தேன் சார். இப்போ சிங்கப்பூர்லேருந்து வந்தது காரணம் ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுக்கிறக்காண்டி சிவியராக பெயின் இருந்தனால வந்து க்யூர் பண்ணிட்டு போகணுங்கிற ஒரே ரீசனுக்காண்டி வந்து எடுத்துகிட்டு போவோம். ஓகே. ஆக்சுவலி உங்கள் ஃப்ரெண்டும் இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க இல்லைங்களா? ஓகே. இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டில் திருப்தியாக இருக்கீங்களா? நல்லது. ஓகே. இந்த எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க இல்லைங்களா? அந்த எக்ஸசைஸையும் கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே உள்ள தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 days ஒன்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க. கண்டிப்பாக சார். மற்றபடி வேற ஒன்றும் அகைன் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் திரும்ப வராது. ஓகே, நன்றி சார். பயப்பட வேணாம். ரொம்ப நன்றி சார். ஓகே சார், தேங்க்யூ.